எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லேட்டாக தான் எந்திரிச்சேன். இந்த கிளைமேட்னால இப்போல்லாம் சீக்கிரமாகவே எந்திரிக்க முடியல. ஏன்னா நைட்டு பாப்பாலாம் எந்திரிப்பா, ரொம்ப நேரம் பால்லாம் கொடுத்துட்டு, பால் காய்ச்சி அந்த டைமில் பால் காய்ச்சி கொடுத்துட்ருப்பேன். ஸோ சுத்தமாக தூக்கமாக இருக்கும், ரொம்ப காலைல எந்திரிக்க முடியாது. ஸோ மார்னிங்கில் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு நான் ஃபோனும் காட்ட மாட்டேன். அப்படி டெய்லி காலையில் ஈவினிங் ஏதாச்சும் ஒரு டைம் டிவியில் ஒரு 1 ஹவர் மட்டும் காமிப்பேன், அவ்வளோதான். அவளும் கொஞ்சம் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டா. ஸோ அந்த டைமில் நான் ஒன்று குக் பண்ணிக்குவேன், இல்லாட்டி நோட்ஸ் எழுதணும், அந்த மாதிரி ரைட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரினா பண்ணிக்குவேன். இப்போ ரொம்ப நாள் கழித்து நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு போகிறேன், நேட்டிவ்க்கு. ஸோ அதில் வேறு பாதி டைம் பேக்கிங் பண்ணுறது அப்படி இப்படின்னு போயிடுச்சு. நான் இந்த மந்த்துக்குள்ளே அக்டோபருக்குள்ளே 11th ஹிஸ்ட்ரி எல்லாம் நோட்ஸ் எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, இது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்த ஸ்டேஜில் நோட்ஸ் எழுதுகிறப்போ நான் 6th 7th 8th இந்த 3 ஸ்டாண்டர்டில் தான் நமக்கு ஹிஸ்ட்ரி கவர் ஆகும் இல்லையா? அதனால் நான் அது எல்லாம் கிட நோட்ஸ் அப்போ தான் எனக்கு பிகினராக இருந்தேன். நல்லா எழுதி நோட்டெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ 11th ஹிஸ்ட்ரியில் அதில் நிறையா சில பாயிண்ட்லாம் ஆட் ஆகும்போது எனக்கு இடமே இல்லை. யாராவது பிகினர்ஸ் யாராவது நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, நான் பண்ண மிஸ்டேக் பண்ணாதீங்க. எந்த டாபிக் பார்த்தாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதுக்கு விட்டுருங்க. ஒரு 1.5 பேஜாவது விட்டுட்டு எழுதுங்க. இல்லாட்டி நீங்கள் பேப்பர்ஸ் மாதிரி அதில் நோட்ஸ் எழுதிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்பைரல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க. ஐ விஷ் நான் இதை ஏற்கனவே தெரிஞ்சிருந்துருக்கணும். ஆனால் இந்த 5 சப்ஜெக்ட் நோட்டும் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா எங்கேயாவது நான் போகிறேன்னா இந்த ஒரு நோட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு போனால் போதும். இப்போ நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு போகிறப்பையும் நான் 2 தான் தூக்கி எடுத்துகிட்டு போகிறேன். ஒன்று என்னோடய டேப்லெட்டு, இன்னொன்று என்னோடய இந்த ஜிஎஸ் நோட்டு, அவ்வளோதான். புக்கு ஏதாவது ஸ்கூல் புக் வேணுன்னா நான் டேப்பில் படிச்சுக்குவேன். இந்த ஜிஎஸ் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை படிக்கணுன்னாலும் எனக்கு இந்த ஒரு நோட்டு போதும். எனக்கு இருக்கிற அதில் ஒரே பிரச்சனை என்னென்னா, நான் பிளான் பண்ணாமல் ஸ்பேஸ் விடாமல் நான் நோட்ஸ் எழுதிட்டேன். ஸோ நீங்கள் ஒன்று ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க, இல்லைன்னா ஒரு டாபிக் நீங்கள் 6th பார்க்குறீங்கன்னா அது வேறு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குங்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் ஆக்சுவலாக 11th ஹிஸ்ட்ரியில் நமக்கு இண்டெக்ஸே அழகான டைம்லைனாக இருக்குது. அது நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் 11th ஹிஸ்ட்ரி புக்கே நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மந்த்து ஃபுல்லாக நான் எப்படியோ ஹிஸ்ட்ரி கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் நான் 12th ஹிஸ்ட்ரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.